ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆமதலக்குறை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே நோட் பண்ணியிருப்போம், பிறந்த குழந்தையோட தலையில் உச்சிக்குழின்னு ஒன்று இருக்குங்க. அது கரெக்டாக டைமண்ட் ஷேப்பில் இருக்கும், எல்லா குழந்தைக்கும் இருக்கும். அந்த உச்சிக்குழி ஏன் வருது, எப்போ க்ளோஸ் ஆகும், அதுக்கு பின்னால் இருக்கிற காரணங்கள் என்ன, அதுக்கும் சுகப்பிரசவத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்ற முழு தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல உச்சிக்குழி அப்படின்னா என்னன்னு பார்த்துலாங்க. பிறந்த குழந்தையோட தலையில், அது முன்பகுதியில் கொஞ்சம் பள்ளம் மாதிரி இருக்குங்க. அதோ இப்போ நம்ம இமேஜில் காமிச்ச மாதிரி இருக்கும். அங்கே தொட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், லைட்டாக அமுங்கும். அங்கே எந்த போனுமே இருக்காதுங்க. கரெக்டாக ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். இதுக்கு பேர் தான் உச்சிக்குழிங்க. இந்த உச்சிக்குழி ஏன் இருக்குது அப்படின்ற காரணத்தை நம்ம பார்க்கலாங்க. முதல்ல இந்த உச்சிக்குழி எப்போ க்ளோஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 1 வயதுலேருந்து 1.5 வயதுக்குள்ளே, குறைந்தது 11 மாதத்துக்கு அப்புறம் தாங்க இந்த உச்சிக்குழி க்ளோஸ் ஆகும். நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் பார்த்திங்கன்னா, அதனால தான் மொட்டை அடிக்கும் பொழுது 11 மாதத்துக்கு அப்புறமா மொட்டை அடிப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல எதுவும் பிளேட் பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா இது முக்கியமான பகுதி. இதுக்கு உட்பகுதியில் தான் கரெக்டாக மூளை இருக்குங்க. மூளை வளர்ச்சிக்கு இந்த உச்சிக்குழி ரொம்ப அவசியம். அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்போது உச்சிக்குழின்றது மூளைக்கு மேற்பகுதியில் இருக்கும். அங்கே நல்ல சாஃப்டான தோல் பகுதி தான் இருக்கும், ரப்பர் போன்ற பகுதி இருக்கும். நாளடைவில் இங்கே கால்சியம் பாஸ்பரஸ் டெபாசிட் ஆகும்போது எலும்பாக உருவாகிடுங்க. அது 11 மாதத்துலேருந்து 1.5 வருஷத்துக்குள்ளே நடந்துடும். ஸோ அதுக்கப்புறமா தலைப்பகுதி மூடிடுங்க. சரிங்களா? இப்போது இந்த உச்சிக்குழி வருவதற்கான அறிவியல் காரணங்கள் என்ன அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. முதல் காரணம் பார்த்திங்கன்னா, இந்த உச்சிக்குழி இருந்தால் தான் நம்மளுக்கு சுகப்பிரசவமே ஆகுங்க. என்னடா இதுன்னு யோசிச்சிங்கன்னா அதுதாங்க உண்மை. ஸோ சுகப்பிரசவத்தின் போது குழந்தையோட தலை 10 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். குழந்தை தலை 10 சென்டிமீட்டர் ஆகும்னா குழந்தையோட எலும்புகள், தலையில் இருக்கிற அந்த எலும்பு இருக்கு இல்லையா, அது பிறக்கும்போது ஒன்றோடு சேர்ந்து தலையோட சுற்றளவு குறையுங்க. அப்படி குறையும் பொழுது தான் நம்மளுடைய சுகப்பிரசவம் நிகழும். குழந்தையோட தலை பெருசாக இருந்துச்சுன்னா வெளியில் வரத்துக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அதனால் இயற்கையாகவே இயற்கை அன்னை கொடுத்த வரப்பிரசாதம் தான் இந்த உச்சிக்குழி. சுகப்பிரசவத்தின் பொழுது மண்டையோட 2 பகுதியில் இருக்கிற எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து சுற்றளவை சின்னதாக்கி அதன் மூலயமா குழந்தையோட தலை நம்மளுக்கு வெளியே ஈஸியாக வருங்க. இதுதான் முதல் காரணம் உச்சிக்குழி வர்றதுக்கு. உச்சிக்குழிக்கான 2வது காரணம் பார்த்திங்கன்னா, கரெக்டாக அதுக்கு கீழே தாங்க மூளை இருக்கும். மூளையோட வளர்ச்சிக்காக அந்த குழி இருக்குங்க. பிறந்த குழந்தையோட மூளை வளர்ச்சி முதல் 2 வருடங்களில் ரொம்ப ரொம்ப வேகமாக இருக்குங்க. அப்போ மூளை பெருசாகிட்டே இருக்கும். அப்படி மூளை வளர வளர மண்டையோட அந்த தசை பகுதி இருக்கு இல்லையா, மேலே இருக்கிற அந்த ரப்பர் பகுதி அதுக்கு ஈடு கொடுக்கும். அதன் காரணமாக உச்சிக்குழி ஓப்பனில் இருக்குங்க. நம்ம சொன்ன மாதிரி காலங்கள் போக போக அது க்ளோஸ் ஆகிடும். இன்னும் ஒரு சில குழந்தைகளுக்கு உச்சிக்குழி பிறந்தப்பவோ இல்லைனா 1 மாதத்துலேயே மூடிடுங்க. இதனால் அவங்க மூளை வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கும், தலை ரொம்ப சின்னதாக இருக்கும். இது ஒரு டிசீஸுங்க. ஸோ இது ரேராக தான் நடக்கும். அடுத்ததாக 3வது அறிவியல் காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னால் முதல் 2 வருடங்களுக்கு குழந்தையோட மூளை வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் தலைப்பகுதியில் ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்குங்க. தலை ரொம்ப எப்போவுமே சூடாக தான் இருக்கும். நீங்களே தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையோட தலை மட்டும் ரொம்ப சூடாக இருக்கும். ஏன்னா உடலோட மொத்த ஹீட்டுமே தலை வழியாக தான் வெளியேறிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் எப்பயுமே உங்கள் குழந்தையோட தலையை கவர் பண்ணி இருக்கணும். இல்லைனா உங்கள் குழந்தைக்கு தேவையான உடம்பு ஹீட்டு கூட வெளியேற வாய்ப்பு இருக்குது. ஸோ குளிர்காலத்தில் கண்டிப்பாக குழந்தைக்கு குள்ளா போட்டு தாங்க வச்சுருக்கணும். எப்பயும் மூடி வச்சுருங்க. வெயில் காலங்களாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வேர்க்கும், அப்போ மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு, இரத்த ஓட்டத்திற்கு இந்த உச்சிக்குழி மிக மிக அவசியங்க. கூடவே இன்னும் சில டிப்ஸை நான் கொடுக்குறேன். ஸோ அந்த உச்சி பகுதியை நம்ம என்ன பண்ணலாம்னா, லைட்டாக தொடலாம், லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கலாம். ரொம்ப நம்ம ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி குளிக்க வைக்கலாம், எண்ணெய் அப்ளை பண்ணலாம். இதனால் உச்சிக்குழிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்ம பயப்படவும் தேவையில்லைங்க. தானாகவே அது க்ளோஸ் ஆகிடும். அதே மாதிரி எக்ஸஸ் ஹீட்டு அந்த வழியாக வெளியேறாமல் நீங்கள் தடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ குழந்தைக்கு எப்பயுமே தலையை கவர் பண்ணி வச்சா போதுங்க. குளிர்காலத்தில் கண்டிப்பாக கவர் பண்ணி வைக்கணும். வெயில் காலத்தில் நம்ம கவர் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு குழந்தையோட உச்சிக்குழிக்கான காரணங்கள் என்ன, அது எப்போ மூடும் அப்படின்ற முழு தகவலையும் புரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய், டாட்டா.